ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிறிஷோட அம்மா திட்டிட்டு வெளியில வந்துடுறாங்கல்ல. இப்போ கிறிஷ் வந்து அவங்க பாட்டி கிட்ட வந்து கேட்குறான், என் பாட்டி இந்த மாதிரி திட்டினீங்க அவங்க பாவம்ல அப்படின்னோடனே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான்ப்பா பாவம் வான்னு சொல்லி இங்க வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க மீனா வர ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. இப்போ இவங்க விஜயா வேற இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்புறமா முத்து வந்து மீனாவை தோல்ல கை போட்டு கூட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, வித்யாவோட வீட்ல உட்காந்து அவங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்காங்கல்ல. அப்ப ரோஹிணி வராங்க. வந்தோடனே இப்ப நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க அப்படின்னோடனே, அவங்க 2 பேரும் எவ்வளவு நல்லவங்க தெரியுமாடி? எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. கிறிஷுக்குலாம் இந்த மாதிரி வந்து எப்படி பார்த்துருக்காங்க தெரியுமா? அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டினோடனே, இங்க பாரும்மா எல்லாமே உன்னால தான். இப்ப வந்து உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து ரொம்ப இதா பேசுறாங்க. அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நல்லவங்கள கஷ்டப்படுத்தணும்னா என்னைக்குமே நம்ம வந்து நல்லாவே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நீ ஒரு பொய்ய அடித்தளமா வச்சு உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கிற. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து வீட்டு மாடியில உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இப்போ முத்து வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப ரோஹிணி வந்து அங்க ஸ்டெப்ஸ்ல நின்னு இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மாவா பேசுனாங்களா? இல்ல துபாய்ல ஒரு பொண்ணு சுத்திட்டு திரியுதே, அது சொல்லி பேசுனாங்களான்னு தெரியல. நம்ம வந்து பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் விடு மீனா, அப்புறமா நம்ம போயி திருப்பி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி முத்து சொன்னோனே, இப்போ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் விடவே மாட்டான் போலயே அப்படின்னு இப்ப விஜயாவும் மாடிக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமா சேர்ந்து இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்றாங்க. இன்னைக்கு தான் நாங்க வந்து நிம்மதியா இருக்க போறோம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்றாங்க. அப்புறமா மீனா வேற விஜய் கிட்ட சொல்றாங்க, "சாரி அத்த, எங்களால தான் உங்களுக்கு அசிங்கமா போயிருச்சு. எங்கள மன்னிச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவங்க 2 பேருமா கீழ வந்துடுறாங்க. நம்ம விஜய் ரோஹிணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இந்த முத்து பையன் இத அப்படியே விடுவானான்னு நினைக்கிறேன். விடவே மாட்டான். அவனுக்கு வந்து எதனாச்சும் ஒண்ணு செய்யணும்னா, அத செஞ்சே தீருவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விஜயா போனோனே, இப்ப ரோஹிணிக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, முத்துவும், மீனாவும் இங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்ப சீதா மட்டும் தான் இருக்கிறாங்க. சீதா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, "சீதா நீ எதுக்கு அந்த பையன போய் தத்தெடுக்கணும்னு கேட்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, சத்யா வரான் அழுதுகிட்டே, "இந்த மாரி டெஸ்ட் எழுத விட மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு. இப்ப முத்து டென்ஷன் ஆகுறாரு. "நீ ஏன் அழுற? அது எப்படி உன்ன டெஸ்ட் எழுத விட மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட்டு நீ கட் அடிச்சுட்டு சுத்தும்போதெல்லாம் விட்டுட்டு, இப்போ சொல்லுவாங்களா? யார பார்த்தா இந்த மாரி இது பண்ண முடியும்னோனே, பிரின்சிபல தான் பார்க்கணும். சாயந்தரம் தான் போ முடியும்." அப்படின்னு சொல்லி சத்யா சொன்னோனே, "சரி விடு நான் பார்த்துக்கிறேன். நீ மொத அழாத." அப்படிங்கிற மாரி இது பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.